ஹெல்த் குரு நேயர்களுக்கு ஹாய். எல்லாருக்குமே எனக்கு விட்டமின் கம்மியா இருக்கு, இல்ல மினரல் கம்மியா இருக்கு, ஜிங்க் கம்மியா இருக்கு, அயன் கம்மியா இருக்கு அப்படின்னா ஓகே இந்த கேப்சூல் போடு, ஓகே அந்த கேப்சூல் போடு, ஓ அந்த பிராண்டோட ட்ரை பண்ணி பாரு, எனக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, இல்லனா நீ இந்த இதை ட்ரை பண்ணி பாரு, டாக்டர்ஸ் சொல்றதுலாம் இருக்கட்டும், அதெல்லாம் மீறி நீ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டுட்டே இருக்கோம்ல. அந்த வகையில என்னென்ன கேப்சூல்ஸ் எப்படி எப்படி எடுத்துக்கணும் அண்ட் கேப்சூல்ஸை டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாம எடுக்கிறது ஏதாச்சும் ஒரு ஆபத்துல கொண்டு போய் முடியுமா அப்படின்றதையும் அண்ட் ஜிம் போற பர்சன்ஸ் அவங்களுக்கு இந்த ஃபிஷ் ஆயில் டேப்லெட், டர்மரிக் டேப்லெட்லாம் போடுவாங்க. டர்மரிக் டேப்லெட்ல ஒரு ஃபிஷ் ஆயில் டேப்லெட் எல்லாருக்குமே ஆப்ட் ஆகுதா, அதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஒல்லியா இருக்கவங்களுக்கு கேப்சூல்ஸ் எடுத்து அவங்க குண்டாகணும் அப்படின்னு இருப்பாங்க. குண்டா இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு கொழுப்பு குறையணும் அப்படின்னு சொல்லி கேப்சூல்ஸ் எடுப்பாங்க. ஸோ ரெண்டு வகையில பார்த்தாலும் அது கேப்சூல்ஸ்ல தான் சரியாகும் அப்படின்னு ஒரு மித் அப்படின்னே சொல்லலாம். இது கண்டிப்பா மித் அப்படின்னு தான் டாக்டர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நீங்க வெறும் அந்த கேப்சூலை சாப்பிட்டா உங்களுக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்ல. வெயிட் கெயின் டேப்லெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டேப்லெட் கொடுங்க டாக்டர், எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிங்கோவிட்டே எடுத்துக்கலாமே. ஜிங்கோவிட் மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அதுல ஜிங்க் தான் அதிகமா இருக்கிறது அப்படின்னே தெரியாமலே காமனா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஏன் ஜிங்கோவிட் வாங்கி போடக்கூடாது, நீ ஏன் ஜிங்கோவிட்ல சிரப் வாங்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் ஏன் அப்படின்றத முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. டாக்டர் உங்களுக்கு ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட்டோ இல்ல நீங்க இதை கேப்சூல்ஸா எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தாண்டி அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு இல்ல, பல பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தலைவலி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், வயிறு வலி இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சத்து குறைபாடு இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ஏதாவது ஒரு விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுங்க, நான் அதை போட்டுக்கிறேன், எனக்கு அப்போ எனக்கு சரியாகும்ல அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க வாங்கி அதை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா எதுக்கு தலைவலி வருது, எதுக்கு வயிறு வலி வருது, எதுக்கு அவங்களுக்கு ஃபீவர் வந்தது அப்படின்றது தெரியாம தாண்டி இந்த விட்டமின்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுனால உங்களுக்கு வந்த பிரச்சனையும் சரியாகாது, பிரச்சனை வராமலும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கலாம், ஆனா எந்த ஒரு அளவுல எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்கு. சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க, இவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்காங்க, ஸோ இவங்க சொல்ற டேப்லெட்ஸ்லாம் நானும் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்கிறத நம்ம பார்த்தோம். சமீபத்துல கூட அயன் டேப்லெட் நிறைய சாப்பிட்டதுனால ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியுமே நம்ம நியூஸ்ல நிறைய படிச்சிருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷனே இல்லாம, ஒரு பேசிக் மெடிக்கல் நாலேஜே இல்லாம, ஆர் பேசிக் எல்லாருக்குமே நம்மளுக்கு தலைவலி ஜுரம் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம டோலோ பாராசிட்டமால் போடுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கிற மாதிரி விட்டமின் டேப்லெட்ஸ் இல்லைனா எனக்கு ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு, அந்த டெஃபிஷியன்சியை நான் சரி பண்றதுக்கு நான் இது எக்ஸ்ட்ராவா டேப்லெட் எடுக்கிறேன், நான் என்னதான் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலும் எனக்கு இந்த விட்டமின் டேப்லெட் அப்படின்றது எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கணுமே தவிர நான் இந்த டேப்லெட் தான் போடுறேன் எனக்கு இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு இருக்கும். இந்த டேப்லெட்ஸ்ல எடுக்கக்கூடிய அந்த விட்டமின் ஸ்பைக் இதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம வாட்டர் ரிச், சுகர் ரிச் இந்த மாதிரி சொல்லி நிறைய ஃப்ரூட்ஸை வேரி பண்ணி பார்த்தாலும் அதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய டேப்லெட்ல எப்படி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றத கொஞ்சமா யோசிச்சு பார்க்கணும். இந்த விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் ஏன் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி எப்போல இருந்து எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்ல. 17 and 18 சென்ச்சுரிஸ்ல நிறைய பேருக்கு மாலை கண் நோய் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்ல அவங்களால சாப்பிடுறதுக்கோ இல்லை இதுக்கோ கஷ்டப்படுறதுனால அவங்களால சரியா சாப்பிட முடியல அப்படின்றதுனால இதை கேப்சூலா கன்வெர்ட் பண்ணி கொடுத்து பார்ப்போம், அதுல அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம், அதுல இருந்து அவங்களுக்கு ஏதாவது சரியாகலாம். அதே மாதிரி அவங்களோட பிளட்டுக்குள்ள ஒரு கேப்சூல் மாதிரி ஒரு மெடிசன் அதிகமா போகக்கூடிய அண்ட் எக்ஸ்ட்ராவா இதாகக்கூடிய ஒரு விஷயம் சேர்றதுனால இவங்களோட நோய் சரியாகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் கணிச்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல நிறைய பேருக்கு சரியா ஆகியிருக்கு. ஸோ அதையே தான் ஓகே விட்டமின்க்கு தனியா அப்படின்னு இல்லாம அது ஒரு பிசினஸாவே ஸ்டார்ட் பண்ணி புரோட்டீனுக்கு இந்த டேப்லெட் எடுத்துக்கணும், ஃபைபர் கம்மியா இருந்தா இது எடுத்துக்கணும், ஜிங்க்கு இது எடுத்துக்கணும், அயன் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கணும், நம்மளுக்கு ஃபிஷ் பிடிக்கலன்னா ஃபிஷ் டேப்லெட்டா இதை எடுத்துக்கலாம், டர்மரிக் டேப்லெட்டா இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டிஃபரன்ஷியேட்டா பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த டர்மரிக் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் வரதை அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய கண்ட்ரீஸ்ல இப்போ வரைக்குமே விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கிறது எல்லாமே தடையா இருக்கு. எக்ஸெப்ட் இந்தியானே வச்சுக்கலாமே. இந்தியால எல்லாமே நம்மளுக்கு ஆக்சசபிள்னே சொல்லலாம், எது நல்ல ப்ராடக்ட் எது கெட்ட ப்ராடக்ட்னு. ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எக் சாப்பிட்டா கேன்சர் வருமா அப்படின்னு பேசியிருந்தோம்ல. அதுல கூட நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் அப்படின்றத நீங்க எடுக்க கூடாது, நீங்க அந்த எக்ல நீங்க இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தடையா இருக்கு.
ஆனா நம்மளுக்கு வந்து எல்லாத்துலயுமே நம்ம வந்து எப்படி சொல்றது, பாப்புலேஷன்லயே நம்ம அதிகமா தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிடணும், எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றோம் அப்படின்னு இருந்தாலும் அது வந்து நம்மளோட பாடிக்கு, நம்மளோட உடம்புக்கு அது கெடுதி அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னே சொல்லலாம். டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது எனக்கு கண்டிப்பா இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்லாம் எனக்கு வேணுமா, நான் விட்டமின்ஸ்க்கு வந்து இதான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அதை அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணவே மாட்டாங்க. நீங்க வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நல்லா வெஜிடபிள் சாப்பிடுங்க, நல்லா வாக்கிங் போங்க, ஃபிட்டா இருங்க, எந்த ஒரு டெஃபிஷியன்ஸுமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி இல்ல நான் வந்து இன்னும் ஹெல்தியா இருக்கணும், எனக்கு வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும், எனக்கு வந்து இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, ஐ வாண்ட் டு பி அ பெர்ஃபெக்ட் மேன் அப்படின்றது ஐ வாண்ட் டு பி அ பெர்ஃபெக்ட் விமன் அப்படின்னு சொல்லி அது ஒரு போட்டியாவே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அவன் வந்து அந்த டேப்லெட் எடுக்கிறானா, ஸோ அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்கின் கேர் நல்லா இருக்கும், ஸ்கின் கேருக்கான டேப்லெட் அவன் அதுல அழகா இருக்கானா, இல்ல ஹேர் கேருக்கான டேப்லெட் அவன் அதுல அழகா இருக்கான், ஸோ நானும் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றதுனால தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது அதிகமாகுது. இது வந்து எண்ட் ஆஃப் தி இதுல கேன்சரா கொண்டு போய் நிறுத்துது. இந்த டேப்லெட்ஸை வந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னா இது தேவையில்லை அப்படின்னே வந்து சொல்லவே முடியாது. விட்டமின் டேப்லெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விதமான பிராண்ட்ஸ்லயுமே விட்டமின் டேப்லெட்ஸ் கிடைக்குது. ஆனா இதுல என்ன அதிகமா இருக்கு, இதுல என்ன அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறது இல்ல. அதுல ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நெகட்டிவா கூட இருந்திருக்கலாம், அது நம்மளோட பாடியில அக்செப்ட் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ஆனா அது நம்ம நோட்டே பண்ணாம ஏதோ ஒரு விட்டமின் டேப்லெட் நம்ம போட்டுக்கலாம், என்ன நம்மளுக்கு தேவை, விட்டமின் டெஃபிஷியன்சி கம்மியா, நம்மளுக்கு டெஃபிஷியன்சி இருக்கு, ஸோ நம்ம வந்து விட்டமின் டியோ, விட்டமின் இயோ, விட்டமின் B12 எது நம்மளுக்கு வந்து கேப்சூல்ஸ்ல கிடைக்குதோ வாங்கி ஒரு தண்ணி போட்டு குடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது கிடைச்சிரும், நம்ம சத்தாயிருவோம் அப்படின்னு சொல்றது தான் விஷயமாவே இருக்கு. ஆனா அது அப்படி பண்ணவே கூடாது. அதுக்காக நான் வந்து எல்லா விட்டமின் டேப்லெட்டும் நீங்க வந்து இப்படிதான் எடுக்கணும் அப்படிதான் எடுக்கணும்னு கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன். நான் டாக்டருமே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது டாக்டர் கிட்ட போயிட்டு நான் பிரெக்னன்சி டைம்ல இருக்கேன், எனக்கு வந்து இந்த விஷயங்களை என்னால சாப்பிட முடியல, அதுக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸ் கொடுங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற டேப்லெட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அது என்னென்ன லிஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம். விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்கணும், ஆனா வந்து என்னென்ன பீரியட்ல, ஆர் இப்போ வந்து ஒரு பிரெக்னெண்டா இருக்காங்க இல்ல வந்து பீரியட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன டேப்லெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரமுறை இருக்கு. ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர்ஸ் கிட்ட பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கா, ஆர் நான் நல்லா இருக்கேனா, இல்ல எனக்கு அதையும் தாண்டி வந்து நான் ஃப்ரூட்ஸ்ல வெஜிடபிள்ஸ்ல எடுக்கிற சத்து தாண்டி எனக்கு தேவைப்படுதா, ஆர் என்னோட பேபிக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா வேணுமா மெடிசன்னால அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெயினா வந்து ஃபாலிக் ஆசிட் இருக்கிற டேப்லெட்ஸ் தான் வந்து பிரெக்னன்சி விமென்ஸ்க்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அனிமியா இருக்கவங்களுக்கு அயன் அண்ட் ஜிங்க் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ அயன் ஜிங்க் டேப்லெட்ஸ் வந்து அனிமியா இருக்கவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட பாடிக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் அப்படின்னு வந்துட்டாலே மில்க், எக் அப்படின்றது தாண்டி போன்ஸ் அப்படின்றதும் வந்து நம்மளோட மைண்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும்ல. ஸோ கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இல்ல எனக்கு வந்து ஃபுட்டிலே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கால்சியம் டேப்லெட்ஸும் எடுத்துக்கலாம். விட்டமின் டி பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால விட்டமின் டி வந்து ஃபுட்ல எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு ஆல்டர்னேட் தான் வேணும் அப்படின்னா நீங்க வந்து விட்டமின் டி கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம், அதுவுமே உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரத்த சோகை, அதாவது எனக்கு வந்து பாடியில என்னோட பிளட் கம்மியா இருக்கு, எனக்கு பிளட் இன்சுலின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா வந்து விட்டமின் B12 டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லயே எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அத்திப்பழம், அப்படி இல்லை மாதுளைப்பழம், அப்படியும் இல்லை அப்படின்னா பீட்ரூட் இன்டேக் பண்ணிக்கோங்க. இது மூணுத்துல எதையோ ஒன்று வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரிங்க் மாதிரியோ ஸ்மூதி மாதிரியோ குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் அதிகமாகும். இல்லை எனக்கு வந்து அதில் போதுமான விட்டமின்ஸ் கிடைக்கல, எனக்கு விட்டமின் B12 வந்து இன்னும் வேணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டேப்லெட்ஸாகவும் இன்டேக் பண்ணிக்கலாம். ஸோ கமிங் பேக் டு மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் வெறும் 7% தான் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து எதை எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாது அப்படின்றது தெரியல, அண்ட் யாருக்கெல்லாம் மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸா எடுக்கணும் அப்படின்றதே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மல்டிவிட்டமின் டேப்லெட் நான் சாப்பிட்றேன் ஆனா வந்து எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல அப்படின்னா அதுல வெறும் 7% தாங்க இருக்கு. ஸோ மல்டிவிட்டமின் அப்படின்றது உங்களுக்கு எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கணும். ஸோ அந்த மல்டிவிட்டமின் அப்படின்னு சொல்லும் போதே வந்து உங்களுக்கு விட்டமின் டி, விட்டமின் B12, A, B, C, D எல்லாமே வந்து வேணும் அப்படின்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ்ல என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம கொலாபரேட் பண்ணி சாலட் மாதிரி சாப்பிட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆல்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பத்தி நம்ம முன்னாடியே நிறைய பேசி இருந்தாலும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ல வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுக்கும் பிளட் பிரஷருக்கும் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்றதுனால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் டேப்லெட்ஸா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஃபுட்டா எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு தனி வீடியோவே இருக்கு, அந்த லிங்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல. அதை பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும் போல அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்ல டேப்லெட்ஸ் பண்றதும் வந்து இப்போ நார்மல் ஆயிடுச்சு.
கேரட்க்கு ஒரு டேப்லெட் இருக்கு, டர்மரிக்கு ஒரு டேப்லெட் இருக்கு. அதே மாதிரி கார்லிக்கை வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னா கார்லிக்கும் வந்து ஒரு கேப்சூல்ஸ் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கேப்சூல்ஸா எடுத்துக்காம அதோட ரா வெஜிடபிள்ஸே சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கார்லிக்கை வந்து கேப்சூல்ஸா எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து அசிடிட்டி இருக்கு, நான் வந்து எனக்கு கேப்சூல்ஸா எடுத்தா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க கார்லிக் எடுக்கிறதையோ இல்ல டர்மரிக் வந்து கேப்சூல்ஸா எடுத்துக்கிறதையோ அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தவிர்த்துக்கிறதே இன்னும் நல்லதுன்னே சொல்லலாம். கூலிங்கா எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும், ஆனா எனக்கு வந்து அதுல எந்த டெஃபிஷியன்சியும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபெனிகிரிக் இருக்குல்ல, அதாவது வெந்தயம் இருக்குல்ல, நீங்க வெந்தயத்தை ஃப்ரீக்வெண்டா சாப்பிட்டீங்க, அதை வந்து கடிச்சு சாப்பிடணும் கூட இல்ல, தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அசிடிட்டி இருக்கவங்களுக்கு வந்து இது கியூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விட்டமின் டேப்லெட்ஸ்னால தான் என்னோட உயிர் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோல நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன். until then அஷ்ரா.